Introduction. Beam is a drug addict, a little story of being drug addict. At home, Beam comes out of his room and asks his dad for money, and his hands were shaking. His dad did not give any money for him to buy drugs. He got an idea to ask his brother. He asked his brother for money, but his brother refused because his hands were shaking. Now he is college. Once Beam was a bright and often a drug addict, his friends were too much irritated to talk to him. As he did not receive any money from his home, Beam begged for money to his friends. His friends too refused to lend him money. Beam got so furious and depressed. Suddenly, Beam cannot feel his right arm. He got panicked and tried to stand. He was unable to move his right leg also. And fall down his friends. Do not help him. Suddenly, two professors seeing him suffering, they called an ambulance and admitted Beam. Beam was diagnosed with stroke. மருந்து என்பது உடல் மற்றும் மனம் செயல்படும் விதத்தை மாற்றும் ஒரு பொருள். சில மருந்துகள் உதவிகரமாகவும் பயன்படுத்தப்படுகின்றன. சட்டவிரோத மருந்துகள் தீங்கு விளைவிக்கும் மற்றும் கொடுமையான உடல்நல பிரச்சனைகளை ஏற்படுத்தும். போதைப் பொருள் மூளை, கல்லீரல் மற்றும் இதயத்தை சேதப்படுத்தும். போதைப் பொருள் பயன்படுத்துவது குற்றம் மற்றும் வன்முறைக்கு வழிவகுக்கும். போதைப் பொருள் இல்லாமல் இருப்பது உங்களை வலிமையாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்க உதவுகிறது. எப்போதும் போதைப் பொருட்களை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு சிறந்த எதிர்காலத்தை தேர்ந்தெடுங்கள். After constant treatment and rehabilitation, Beam recovered from drug addiction, but he was only partially recovered from stroke. So students, kindly say no to drugs. Take position. போதை பழக்கத்தால் ஏற்படும் தீய விளைவுகள் நான் முழுமையாக அறிவேன். இதற்கு ஆளாக மாட்டேன். மேலும் என் குடும்பத்தினரையும் நண்பரையும் போதை பழக்கத்திற்கு ஆளாக்காமல் தடுத்து அவர்களுக்கு அறிவுரைகளை வழங்குவேன். போதை பழக்கத்திற்குள்ளவர்களாலே மீட்டெடுத்த அவர்களை நல்வழிப்படுத்த எனது பங்களிப்பை முழுமையாக தருவேன். போதைப் பொருட்களின் உற்பத்தி, நுகர்வு, பண்பாடு ஆகியவற்றுக்கு எதிரான தடுப்பு நடவடிக்கைகளின் மூலம் போதைப் பொருட்களை தமிழ்நாட்டில் வேரறுக்க அரசுக்கு துணை நிற்பேன். மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் மக்கள் நல்வாழ்விற்கும் நான் அர்ப்பணிப்புடன் பங்காற்றுவேன். எனது உளமாற உறுதி கூறுகிறேன். நன்றி.